நேற்று வந்து நான் ஒரு சுற்றுலா போயிருந்தேன். ஒரு நாள் சுற்றுலா தான். ஆனால் அங்கேயே நான் எனது உணவு கட்டுப்பாட்டை விடவில்லை. நான் காய்கறிகள் பழங்களை தான் சாப்பிட்டேன். சோறு சாப்பிடல, இட்லி சாப்பிடல. அங்கே எனக்கு இட்லி பரிமாறப்பட்டது. பொங்கல் அதை நான் சாப்பிடவில்லை. மெதுவடை சாப்பிட்டேன். ஏன்னா அது ஒரு உளுந்தில் தானே செய்கிறாங்க. எண்ணெயில் போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் நான் அதிகமாக எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுவதில்லை. ஆதலால் இது போன்ற ஓரிரு நேரங்களில் எண்ணெய் பலகாரங்கள்னால் எனக்கு எதுவும் ஆவது கிடையாது. ஏன்னா அதிகமாக எண்ணெய் பலகாரம் எடுத்துக்கிறது கிடையாது. அதுக்கான வாய்ப்பும் இல்லை. அதனால் நான் எப்போவாது மெதுவடை சாப்பிட்றதுனால எனக்கு ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவடை 2 வடை, காலை உணவு மெதுவடை 2 வடை. அப்புறம் நான் கையிலே வந்து கிழங்கெல்லாம் அவிச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். மரச்சீனி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு அதை அவிச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து நேந்திர வாழைப்பழம் எடுத்துகிட்டு போயிட்டேன். மாங்காய், இனிப்பு மாங்காய் வந்து அது கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்படி ஒரு நாள் டூரில் சுற்றுலா போயிருந்தேன். அப்போ என் கூட நிறைய பேர் இருந்தாங்க. என் கூட 10 பேர் இருந்தாங்க. அப்போ நான் எனது உணவு முறையை நான் பாதுகாத்து கொண்டேன். மத்தியான உணவு எல்லாருமே சோறு சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. இப்படி ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே இந்த மாதிரி வெளியே டூர் போகும்போது ஒரு முரணான சூழ்நிலை போகும்போது நான் எனது உணவு முறையை விட்டுறக்கூடாது. சோறுங்கிறதுக்காக அவங்க ஏதோ சோறு கொடுக்குறாங்க, சுற்றுலா மோகம், அந்த நேரத்தில் போயிட்டு மதிமயங்கி நமது உணவு கட்டுப்பாட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக பிடிவாதமாக எனது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தேன். அதே நேரத்தில் நாங்கள் போகிற இடத்துல என்ன பண்ணாங்க, மூலிகை சாறுன்னு ஒன்று கொடுத்தாங்க. அதில் வேறு இனிப்பு கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை குடித்தோடனே எனக்கு ஒரு இனிப்புன்னா இந்த சக்கரை சீனியை கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மூலிகை சாறு, அருகம்புல் சாறுன்னு ஒன்று கொடுத்துட்டு அதில் இனிப்பாக வேறு இருந்தது. கண்டிப்பாக அதில் வெள்ளைச்சீனி கலந்துருப்பாங்க. அதை குடித்தோடனே எனக்கு குற்ற உணர்ச்சி வந்துடுச்சு. இயல்பாகவே பெரிய தப்பு பண்ணிட்டோம், இது வேண்டான்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. அப்புறம் அது ஒரு தப்பு பண்ணிட்டேன். அப்புறம் வரகரிசி சோறுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போன ஒரு இடத்துல, சுற்றுலா போன இடத்துல வரகரிசி சோறுன்னு சொல்லிட்டு போட்டாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டேன். வரகரிசி, ஏன்னா அதுவும் சாப்பிடக்கூடாது. அரிசியில் திணை, சாமை, வரகரிசி இது எதுவுமே நீ சாப்பிடக்கூடாது. அது வந்து மனிதர்களின் உணவே கிடையாது. அதனால தான் அது தொலைஞ்சு போச்சு. மனிதர்களின் உணவுன்னா அது ஏன் அது இன்றைக்கும் இருக்க வேண்டியது? மனிதர்கள் சாப்பிட்லான்னா அது இன்றைக்கும் இருக்க வேண்டியது. ஏன் அது இல்லை? அது மனிதர்களுடைய உணவு இல்லை, அது காணாமல் போச்சு, தொலைஞ்சு போச்சு. சரி, அது எப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வேறு வாய்ப்பு கிடையாது. நம்மளாக போயிட்டு வாங்கிட்டு சமைச்சிக்கிட்டு கிடக்கணும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதை கொஞ்சம் சாப்பிட்டேன். அது ஒரு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருந்தது. மற்ற வகையில் நான் எனது உணவு கட்டுப்பாட்டை விடவே இல்லை. நான் 10 பேர் கூட தான் இருந்தேன். இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு இப்படி தான். நம்ம வந்து ஒரு கூட்டத்தை பார்த்தா நம்ம உணவு கட்டுப்பாட்டை விட்டுறக்கூடாது. ஒரு சொந்தக்காரர் இப்போ ஒருத்தர் டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைப்பார். ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு போனார்னா அவங்க டீ கொடுத்தா குடிச்சிருவாங்க. அவங்க எதாவது நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எதாவது நினைப்பாங்க, இவங்க எதாவது நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம உணவு கட்டுப்பாட்டை நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ அப்படி தான் வந்து என்ன பண்ணுவாங்க நண்பர்கள், சும்மா ஒரு கட்டிங் மட்டும் போடுங்க அப்படிம்பாரு. உடனே இல்லை நான் குடிக்கிற வழக்கம் இல்லை, ஒன்றும் ஆகலைங்க, ஒரு கட்டிங் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம வந்து மது அருந்தக்கூடிய கட்டாயம் கூட வந்துடும், சிகரெட் பிடிக்கிற கட்டாயம், போதை பழக்கங்கள் கூட வந்துடும். அதனால் நாம் எப்போவுமே மற்றவங்களுக்காக ஒரு புற சூழ்நிலைக்காக புதுசாக ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டோம், ஒரு டூர் போயிட்டோம், அல்லது ஒரு 10 பேரோடு இருக்கோம், அவங்களுக்காக அவங்க கம்பல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் உணவு கட்டுப்பாட்டை விட்டுறாதீங்க. அப்படி விடலை, நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம நிரூபிக்கும் போது தான் நமது உணவு கட்டுப்பாட்டில் நாம் உறுதியாக இருப்போம். இப்படி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு ஒரு பரிசோதனைகள், பயங்கர சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை கடந்து வரணும். சோதனைகளை கடந்து அது ஒரு சாதனை. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதே ஒரு சாதனை, சும்மா கிடையாது. அதாவது இந்த உலகத்தில் நீ சோறு சாப்பிடக்கூடாது, அரிசியில் கலந்த எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது, கோதுமையில் சமைக்கப்பட்ட எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது ஒரு சாதனை தானே. அப்புறம் மைதா, கேக்கு, பேக்கரி உணவுகள், சாக்லேட்டு, இப்படி மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன், இவ்வளோ உணவையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது ஒரு சாதனையாக இல்லையா? இதை தவிர்த்து விட்டு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இந்த உணவுகளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். இதை நீ வேக வச்சு சாப்பிடு, ஆனால் உப்பு மட்டும் சேர்த்துறாத. அப்போ இது ஒரு சாதனையாக இல்லையா? உண்மையிலே சாதனை. இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதே உங்களுக்கு ஒரு சாதனையாளர், சாதனை மனப்பான்மை, சாதிக்கின்ற மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் முடியும். இதை சாதிக்க வேண்டுமென்றால் இத்தகைய உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்தால் அதற்கு நீங்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டும், நம்பிக்கையானவராக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ஒரு உண்மையை விரும்புகிறவராக இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து ஒரு கொள்கைவாதியாக இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களால் இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். நேர்மையற்றவர்களால் இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. பண விஷயத்தில் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க, ஊழல் பண்ணுறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஆடம்பரமாக வாழ்கிறதே ஒரு அநியாயமான ஒரு வாழ்க்கை தான். பெரிய வீட்டை கட்டுறது, 4 பேர் வேலைக்கு வைக்கிறது, எச்சி தட்டை அவங்க கழுவ வைக்கிறது, எவ்வளோ பெரிய கேவலமான வாழ்க்கை.
உன்னுடைய கழிவறையை நீ கழிவறை அதை மற்றவங்க கழுவணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமாக. நீ சாப்பிட்றது மற்றவங்க சமைக்கணும், எவ்வளோ அநியாயமான வாழ்க்கை. அதான் ஆடம்பரம். உன் உணவு மற்றவங்க சமைக்கிறாங்களா, அதுதான் ஆடம்பரம். அதனால் ஆடம்பரங்கிறது எங்கேயோ இருக்குது, என் வீட்டில் இல்லைன்னு நினைக்காத. உன்னுடைய உணவை யார் சமைக்கிறா? நீ சமைக்கிறியா? உன்னுடைய தட்டை யார் கழுவுறா? நீ கழுவுறியா? அப்படின்னா தான் அது எளிமையான வாழ்க்கை. உன்னுடைய துணியை யார் துவைக்கிறா? இல்லை என் பொண்டாட்டி துவைக்கிறா, எங்கள் அம்மா துவைக்கிறான்னா அது ஆடம்பரம் தான். அதனால் ஆடம்பரமே ஒரு அநியாய வாழ்க்கை தான். அதனால் அந்த மாதிரி ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுறவங்க, வாழ்கிறவங்க, அவங்களெல்லாம் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவே முடியாது. அதனால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதே ஒரு சாதனை தான். அப்போ அந்த சாதனையை இந்த மாதிரி நிரூபிக்கணும். சில சூழ்நிலையை பார்த்து தடுமாறிடக்கூடாது. இப்போ நேற்று சுற்றுலா போனால் அங்கே ஒவ்வொரு தருணங்களையும் நிறைய எல்லாம் பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்றாங்க, கேக்கை வாங்கி சாப்பிட்றாங்க, கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறாங்க. நான் வேண்டாம், எனக்கு தேவையானது யாரிடம் இருக்கிறது? பழங்கள் சாப்பிடும்போது என்னிடம் இருந்த உணவு, பழங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க வச்சுருக்கிற பழங்களை, எனக்கு தேவையான உணவுகளை மட்டுமே நான் வாங்கி கொள்கிறேன். ஆனால் அவங்களோட நான் விலகலை, அவங்க கூட தான் இருக்கிறேன். அதனால் மற்றவங்களோட சேர்ந்துட்டா நமது சுயத்தை இழந்து விடக்கூடாது. நமது சுயத்தை நாமளாக இருந்துக்கிட்டு மற்றவங்களோட சேர்ந்து வாழணும். இப்படி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு சவாலான விஷயம். அதை கடைபிடித்து விட்டால் நீங்கள் சாதித்தீர்களீர்கள். அப்படின்னா 2040 அப்புறம் இனிமேல் பிறக்கிற பசங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. ஒரு உணவு கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்தும், மூட நம்பிக்கை ஏற்படுத்தும், பேசுவதில் குறைபாடுகளை ஏற்படுத்தும், ஒரு வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க முடியாது. இன்றைக்கி ஏன் நம்ம பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் போனால் மட்டும்தான் ஒருத்தர் நல்லா பேசுவாங்க. நல்லா பேசுகிறது, இதுக்கெல்லாம் எழுதுகிறோம், படிக்கிறோம், பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த பயிற்சி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பள்ளிக்கூடம் போய் நம்ம இந்த மாதிரி எழுதுறது, படிக்கிறது, இந்த பயிற்சி இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம பேச்சு கொச்சையாக இருக்கும், உச்சரிக்க தெரியாமல் உச்சரிப்போம், கெட்ட வார்த்தைகள் நிறைய வரும், மூளை சரியாக வேலை செய்யும். காரணம் நாம் அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுகிறோம். அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து மூளையை சரியாக வேலை செய்ய வைக்காது, வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க விடாது, வன்முறை உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்த உணவுகளை தானே சாப்பிட்றோம், அதனால் நம்ம பேச்சை திருத்தணும், பேச்சு பயிற்சியை கொடுக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த மாதிரி எழுதுகிறாங்க, எழுத்து பயிற்சி. அதனால தான் படித்தவங்க சூப்பராக ஒரு செய்தி வாசிப்பாளரை போல் பேசுகிறாங்க. படித்தவங்கலாம் பார்த்திங்கன்னா செய்தி வாசிப்பாளரை போல் பேசிகிட்டு இருக்காங்க, அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது இயற்கையானது கிடையாது, செயற்கையானது. வட்டார பேச்சுங்கிறது காணாமல் போச்சு. அப்போ இது காணாமல் போச்சு. மற்றபடி எல்லாருமே இன்றைக்கி பேசுகிறாங்க, படித்தவங்க எப்படி பேசுகிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இவங்களுக்கு எழுத்து பயிற்சி, படிப்பு பயிற்சி, மனப்பாட பயிற்சி, தேர்வு, முழுவாண்டு தேர்வு, காலாண்டு தேர்வு, அந்த தேர்வு, இந்த தேர்வுன்னு பல தேர்வுகளை கடந்து தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. அந்த தேர்வே இல்லை, பள்ளிக்கூடமே இல்லை. ஆனால் நீ அரிசி தான் சாப்பிட்ற, கோதுமை தான் சாப்பிட்ற, உப்பு போட்டு சாப்பிட்ற, மைதா, சாக்லேட்டு, பேக்கரி உணவுகளை தான்ப்பா சாப்பிட்ற, மாமிசம் தான்ப்பா சாப்பிட்ற அப்படின்னா, நீ பள்ளிக்கூடமே போகல அப்படின்னா, இது எல்லாம் சாப்பிட்ற அப்படின்னா உன் பேச்சு எப்படி இருக்கும்? கொச்சையாக இருக்கும். உன்னால் வார்த்தைகளை உச்சரிக்க முடியாது, உன் வாய் ஒழுங்காக வேலை செய்யாது. ஏன்னா நீ அப்படிப்பட்ட உணவு தான் சாப்பிட்ற. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இந்த உணவுகளை சாப்பிட்டால் உனது மூளை வேலை செய்யாது, உறுப்புகள் வேலை செய்யாது. அதனால தான் நோய் வருது. ஒரு நுரையீரல் வேலை செய்யாது, நுரையீரல், ஆஸ்மா, வீசிங்கு, சளி தொந்தரவு ஏன் வருது? இந்த உணவுகளை சாப்பிட்டனால தான். அதன்பட என்ன அர்த்தம்? நுரையீரல் வேலை செய்யலைன்னு தானே அர்த்தம். அதுபோல் கிட்னி வந்து சிறுநீரகம் சம்மந்தமான நோய்கள் ஏன் வருது? இந்த உணவுகளை சாப்பிட்டனால தான். சிறுநீரகம் வேலை செய்யலை, அதுபோல் வாய் வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது, மூட்டு வெளி வரும், உடல் பருமன் வரும், அப்புறம் மூளை வந்து வேலை செய்யாது. அதான் மூட நம்பிக்கைகள். இப்படி பேச்சு வராது. ஆனால் இந்த உணவுகளை சாப்பிட்டால் இவ்வளோ பிரச்சனை வரும். அப்போ இவ்வளோ பிரச்சனைகளையும் நம்ம இந்த உணவை தான்ப்பா சாப்பிடுவோம், எனக்கு இது இதுக்கு நான் அடிமையாயிட்டேன், ஆனால் நான் நல்லா பேசணும். நான் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை உணவுகளுக்கு நான் அடிமையாயிட்டேன், ஆனால் நான் நல்லா பேசணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நீ பள்ளிக்கூடத்துக்கு போ, அங்கே உனக்கு பேசுவதற்கு பயிற்சி தருவார்கள். ஏன்னா நீ சோறு, பூரி, பொங்கல், தோசைன்னு சாப்பிட்டு பிரியாணி, மாமிசம்னு சாப்பிட்டு அடிமையாயிட்ட, அதை விடமாட்டேன் அந்த உணவுகளுக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு பேச்சு வராது. அப்போ நீ நல்லா பேசணுன்னா பள்ளிக்கூடத்துக்கு போ. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகாமலே, பள்ளிக்கூடத்துக்கு போனால் உனக்கு எழுத பயிற்சி, படிப்பு பயிற்சி, மனப்பாட பயிற்சி, தேர்வு, அது இதுன்னு வச்சு ஒன்றா தயார் பண்ணுவாங்க. சரி, பள்ளிக்கூடத்துக்கு போகாமலே நான் சிறப்பாக பேச முடியாதா, சூப்பராக பேச முடியாதா? ஏன்னா நம்ம இன்றைக்கி பேசி கொண்டு இருக்கிற அந்த மொழியை யார் கண்டுபிடிச்சா? பள்ளிக்கூடம் இல்லாத மக்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. பள்ளிக்கூடம் என்றைக்கு உருவாக்கப்பட்டது? 100 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி குலக்கல்வின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தான் இருந்தாங்க. ஒரு சில பிராமணர்கள் மட்டும் குலக்கல்விங்கிற பேரில் வெறுமனே ஏட்டுக்கல்வியை படித்து கொண்டிருந்தவர்கள் யார் அப்படின்னா பிராமணர்கள் மட்டும்தான். அதற்கு முன்னாடி பள்ளிக்கூடங்களே கிடையாது. ஆனால் அதற்கு முன்னாடி தான் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மொழி, நாம் பேசுகிற மொழியை கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சா?
அகத்திய முனிவரா? கிடையாது, மக்கள் தான் கண்டுபிடிச்சான். ஏன்னா அன்பு, பாசம், குடும்பமாக வாழ்ந்து குடும்பங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு குடும்பம்னு வச்சா நல்லாயிருக்கும். கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கூட்டு குடும்பங்கிற பேரை கூட்டு குடும்பங்கிறது தப்பு, சமூகம் தான் சரி. சமூகமாக வாழ்ந்து சமூகங்கிற பேரை கண்டுபிடிச்சாங்க. அன்பாக வாழ்ந்து நேர்மையாக வாழ்ந்து நேர்மைங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. மக்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. ஆரோக்கியமாக வாழ்ந்து ஆரோக்கியங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. நோய்வாய்ப்பட்ட போது நோய் என்கிற வார்த்தை கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி மக்கள் நேர்மை, உண்மையாக வாழ்ந்து உண்மைங்கிற வார்த்தை கண்டுபிடிச்சாங்க. உண்மையாக வாழாமல் உண்மைன்னா என்னென்னே தெரியாமல் அவங்களுக்கு எப்படி உண்மைங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க முடியும்? அதனால் மக்கள் தான் வாழ்ந்து பார்த்து இந்த மொழியை கண்டுபிடிச்சாங்க. அப்போல்லாம் பள்ளிக்கூடம் கிடையாது. அப்போ எப்படி அவங்களால அப்போ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி உணவுலாம் அவங்க சாப்பிடல. அப்போ கற்காலத்தில் இது எப்போ மொழி கண்டுபிடிக்கப்பட்டது? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது எப்போ? 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலோகங்கள். 5000 வருஷத்துக்கு கடந்த 5000 வருடமாக தான் உலோக பயன்பாடு இருக்குது. அதுக்கு முன்னாடியே தமிழ் மொழி கண்டுபிடிச்சாச்சு. மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுவிட்டது. அப்போ உலோக பயன்பாடு இல்லாத காலகட்டத்தில் தான் தமிழ் மொழி கண்டுபிடிக்கப்பட்டு சிறப்பான வளர்ச்சியை அது பெற்றிருக்கிறது. கற்காலத்தில் தான், உலோகங்களே இல்லை நம்மக்கிட்ட, மம்பட்டி, ஈட்டி, அருவா எதுவுமே இல்லாத போது தான் மொழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் நாம் என்ன பண்ணுறோம்? ஏன்னா உலோகங்கள் கற்காலத்தில் மக்களுக்கு இந்த ஆராய்ச்சி செய்கிற மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி சாதிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, இது கற்காலத்திலே இருந்தது. இது நமக்கு இன்றைக்கி இடையில ஒட்டுனது கிடையாது. எல்லா காலத்துலேயும் இருக்கும். மனிதர் கற்காலத்துலேயும் இருக்கும். கற்காலத்தில் நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, கற்காலத்தில் மக்கள் காட்டுவாசியாக அப்படி சுற்றிக்கிட்டு அப்படி பைத்தியக்கார மாதிரி பேன்னு சுற்றிக்கிட்டு சட்டை கழித்து போட்டு பைத்தியக்காரன் சுற்றுவோம்ல, அது மாதிரி ஆதிவாசிகளை பற்றின நம்ம கற்பனை எப்படின்னா, அவர்கள் பைத்தியக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு குளிக்காமல் கொள்ளாமல் சொரிஞ்சிக்கிட்டு அப்படி மாமிசத்தை தின்னுக்கிட்டு கடிச்சிக்கிட்டு இப்படி தான் ஆதிவாசிகள்லாம் இருந்திருப்பாங்கன்னு நீ நினச்சிட்டு இருக்கிற. கற்காலத்தில் மக்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க, இப்போ தான் நாகரிகம் பிறந்துருச்சு அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க. தப்பு. இன்றைக்கி சாதிக்கணுங்கிற உணர்வு இன்றைக்கி இருக்குல்ல, என்றைக்குமே இருக்கும். அது உயிர்களுடைய இயல்பு. எல்லா உயிரினங்களுக்கும், பிற உயிரினங்களுக்கு வாழ்வதே பெரிய சாதனை தான். அவ்வளோ உணவு சங்கிலியில் மாட்டிக்கிட்டு வாழ்வதே சாதனை தான். நமக்கு அந்த பிரச்சனை இருந்தது, அதிலேருந்து தான் நம்ம இன்றைக்கி ஜெயிச்சு வரோம். அதனால தான் நம்ம மனிதர்களாகவே மாறணும். அப்போ சாதிக்கணுங்கிற உணர்வு இந்த கற்காலத்துலேயும் இருக்கும்போது நம்மக்கிட்ட உலோகங்கள் கிடையாது, மண்வெட்டி கிடையாது, ஈட்டி கிடையாது, அருவா கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டமான வேலை எதுவுமே செய்ய முடியாது. கற்காலத்தில் பார்த்திங்கன்னா கடினமான வேலைகள் எதையுமே செய்ய முடியாது. ஒரு குழியை தோண்ட முடியாது, ஒரு மரத்தை வெட்ட முடியாது, ஒரு நிலத்தை, இந்த பூமியை சீர்திருத்த முடியாது, இந்த பூமியை ஒரு மரத்தையே வெட்ட முடியாது. உங்கள்கிட்ட அருவா வேணும், கத்தி வேணும். உலோகங்களே 5000 வருஷத்துக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி உலோகங்கள் இல்லை. உலோகங்களே இல்லாத போது ஒரு மரத்தை வெட்ட முடியாது, ஒரு சக்கரத்தை செய்ய முடியாது. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் சக்கரம் செய்கிறாங்க. ஏன்னா சக்கரத்தை செய்கிறதுக்கு ஒரு மரத்தை வெட்டணும், அப்புறம் ஒட்ட வைக்கணும். இப்படி நிறைய இணைப்பு வேலைகள், தச்சு வேலைகள்லாம் தெரியணும்னா உனக்கு உளி வேணும், சுத்தியல் வேணும். உலோகங்களே கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இந்த மனிதர்களால் எதையுமே செய்ய முடியாது. எதையுமேனா மென்மையான வேலை, நடக்கிறது, ஓடுறது. ஒரு குழியை தோன்றனா கூட ஒரு 6 அடி தோண்டலாம். அதை தோன்றதுக்கே 6 அடி தோன்றனா கூட பாறை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தோண்ட முடியாது. 6 அடி தோண்டணுன்னா கூட அல்லது 1 அடி 2 அடி தான் தோண்ட முடியும். 6 அடி தோண்டணும் அப்படின்னா, பாறை வரைக்கும் தோண்டணும் அப்படின்னா அதுக்கே 2-3 நாள் ஆகும். பல பேர் கஷ்டப்படணும், முக்கணும், அவ்வளோ. அதனால் கஷ்டமான வேலையை கற்காலங்களில் செய்ய முடியாதுப்பா. உன் கையில் உலோகங்களாலான எந்த கருவியும் இல்லாமல் நீ என்ன செய்வ? உங்கள்கிட்ட 2 வீலர் இல்லை, அதுவும் உலோகத்தாலான அருவா இல்லை, கத்தி இல்லை, ஈட்டி இல்லை, கடப்பாறை இல்லை, எதுவுமே உலோகத்தின் உதவி இல்லாமல் உன்னால் எதை செய்து விட முடியும்? கற்பனை செய்து பாருங்கள். அதான் கற்கால வாழ்க்கை. அப்போ அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, எளிமையாக வாழ்ந்திருப்பாங்க, குடும்பமாக வாழ்ந்திருப்பாங்க, ஒன்றா வாழ்ந்திருப்பாங்க, அன்பாக வாழ்ந்திருப்பாங்க. எப்போ உலகம் அன்பாக, பாசமாக, அப்படி ரொம்ப ஒழுக்கமாக வாழ்ந்திருப்பாங்க, உறவோடு வாழ்ந்திருப்பாங்க, காதலோடு அவங்களுடைய பொழுதுபோக்கே என்னது? கற்காலத்தில் காதல் தான் பொழுதுபோக்கு, அன்பு தான் பொழுதுபோக்கு, ஒற்றுமை தான் பொழுதுபோக்கு. இந்த மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க. அப்போ தான் இந்த மொழியை அவங்களுடைய ஒரே வேலை மொழி தான். அப்போ கற்காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய ஒரே வேலை என்ன தெரியுமா? மொழி பேசுகிறது தான், பழகிறது தான். ஜாலியாக இருக்கணும்னா உனக்கு மொழி குறித்த ஆராய்ச்சி, இந்த மொழியில் தான் நமது மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லி மொழியை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒன்றா உட்காந்து அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. வேறு வேலையை எதுவும் செய்ய முடியாது. உணவை தேடணும், மற்றபடி நிலத்தை கூட உட முடியாது, சமதளப்படுத்த முடியாது, மரத்தை வெட்ட முடியாது. உலகத்தாலான எந்த ஆயுதமும் அவங்ககிட்ட இல்லை, கருவிகளும் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, அவர்களுக்கு வேறு வேலை எதுவும் பெருசாக கடினமாக உணவை எடுத்து சாப்பிட்டாங்களா? வேறு வேலையே கிடையாது அவங்களுக்கு. ஏதாவது குடிசை கட்டுவாங்க,
நல்ல தண்ணீர் வளம் அதிகமாக இருந்திருக்கும். கற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தண்ணீர். ஏன்னா மரங்களே வெட்டப்படலை, மனிதர்கள் மரங்களே வெட்ட ஆரம்பிக்கலை, உலகத்தை கண்டுபிடிக்கலை, மரங்களை வெட்ட முடியுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்போ கற்காலம் இந்த பூமி பசுமையாக இருந்திருக்கும், ஏகப்பட்ட தண்ணீர் வளம். அதனால் நல்லா குளிச்சுட்டு அவங்களுக்கு நிறைய மரம் இருந்திருக்கும். அப்போ வந்து பலாமரம், மாமரம், வாழை மரம் அப்படின்னு சொல்லி காடுகள்லாம் அப்படி பல மரங்களாக இருந்திருக்கும். அப்போ அதை பறித்து சாப்பிடுவாங்களா? அவ்வளோ அடர்ந்த காடுகளாக பசுமையாக இருக்கிற அந்த இடத்துல போய் நீ பழங்களை பறித்து சாப்பிடுவியா? இல்லை நான் வேட்டையாடி தான் கிழிப்பேன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேட்டையாடிட்டு இருப்பியா? போய் மிருகங்களை வேட்டையாடி தான் நான் சாப்பிடுவேன். ஒரு ஆட்டை வேட்டையாடி 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை கிழித்து அதை அதை தூயில வச்சு வரட்டி நெருப்பை பற்ற வச்சு 2-3 எனக்கு இப்போ பசிக்குதுன்னா உடனே சாப்பிடுவியா? நீ கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் மாமிசத்தை 3 மணி நேரம் கழித்து சாப்பிடுவியா? பச்சையாக சாப்பிட முடியாது. அதை சுட்டு வேக வச்சு நெருப்பை பற்ற வச்சு இப்போ பயங்கரமாக மழை பெய்யுது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது 5-6 நாளாக. கற்காலத்தில் பார்த்திங்கன்னா குடிசல் தான் வசிப்பாங்க, நெருப்பே பற்ற வைக்க முடியாது. அப்போ நீ என்ன சாப்பிட்ருப்ப? கற்காலத்தில் ஒரு வாரமாக பயங்கரமாக மழை பெய்யுதுப்பா, 10 நாளாக மழை பெய்யுது, தண்ணீர்லாம் நிரம்பி போச்சு, குடிசெல்லாம் நிரம்பி போச்சு கற்காலத்தில். அப்போ நீ என்ன சாப்பிட்ருப்ப? எப்படி சமைச்சிருப்ப? எப்படி நெருப்பை பற்ற வைப்ப? எப்படி மாமிசம் சாப்பிடுவ? அப்போ என்ன சாப்பிட்ருப்பாங்க? காய்கறிகளை தான் சாப்பிட்ருப்பாங்க, பழங்களை தான் சாப்பிட்ருப்பாங்க. அப்போ அவங்க மென்மையான ஒரு வேட்டையாடி சாப்பிடணுங்கிற அந்த ஆர்வமே அவங்ககிட்ட இருக்காது. எப்போ வேட்டையாடுறாங்க? எப்போ ஆயுதங்களை உலகங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் வேட்டையாடுறான். வேட்டையாட நம்மளால் முடியும். ஒரு மாட்டை கொல்ல முடியும், ஆட்டை கொல்ல முடியும், அதை கிழிக்க முடியும், தோலை உரிக்க முடியும், துண்டு போட முடியும். அப்போ தான் அவனுக்கு வந்து வன்முறை உணர்ச்சி வருது. வேட்டையாடுறதுல அவனுக்கு கவனம் போகுது. வேட்டையாடுறதுலே ஒரு மிகப்பெரிய வேலை. இப்போ வந்து ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்க? வேட்டையாடுவதற்காகவே வந்து ஆண்கள் எல்லாம் பகலில் ஓடிடுறான் காட்டுக்கு. சாயந்தரமாக வரும்போது அல்லது சாயந்தரமாக மத்தியானமாக வரும்போது என்ன பண்ணுறான்? வேட்டையாடுற அந்த விலங்குகளை எடுத்துகிட்டு குரங்கு, பபூன் குரங்கு அல்லது மான் என்ன கிடைக்குதோ வீட்டுக்கு கொண்டு வரான். பெண்கள் வீட்டில் இருக்காங்க. ஏன்னா வேட்டையாடுறதே அவ்வளோ வேலை, அவ்வளோ பெரிய வேலை. அதனால் கற்காலத்தில் மக்கள் வேட்டையாடக்கூட போக மாட்டாங்க. நீ என்னத்தை வேட்டையாடுவோன்றது ஆயுதங்களே இல்லையே, ஈட்டி இல்லை, கத்தி இல்லை, எதுவுமே இல்லை, உலகங்களே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நீ வேட்டையாடுவ? கல்லெடுத்து எரிஞ்சு ஒரு மாட்டை கொல்லுவியா? ஒரு மாட்டை கல்லெடுத்து எரிஞ்சு அதை நீ கொல்லுவியா? அல்லது இந்த தோலை எப்படி கிழிப்ப? எவ்வளோ நேரம் கழித்து அதை வந்து சூடுபடுத்தி சாப்பிடுவேன்? சரி இப்போ சாப்பிட்டுட்டப்பா, நாளைக்கு என்ன சாப்பிடுவேன்? நாளைக்கு காலைல என்ன சாப்பிடுவேன்? அதே இதை சூடு பண்ணுவியா? உன்கிட்ட பாத்திரமே கிடையாது, உலோகத்தாலான பாத்திரமே கிடையாது, மண்பானை இருக்குதுன்னு வச்சுக்க. எப்படி முதல்ல அந்த கறியை துண்டு போடுவேன்? உலோகம் இல்லைன்னா ஒரு மாட்டை எப்படிப்பா கொல்லுவேன்? ஒரு ஆட்டை எப்படிப்பா கொல்லுவேன்? இன்றைக்கி சாப்பிட்டுட்டப்பா, இன்றைக்கி வேட்டையாடி சாப்பிட்டுட்டேன், நாளைக்கு நைட்டுக்கு என்ன பண்ணுவேன்? நாளைக்கு காலையிலேக்கு என்ன பண்ணுவேன்? மத்தியானத்துக்கு என்ன பண்ணுவேன்? அதை திரும்ப சூடுபடுத்துவியா? 10 நாளாக மழை பெய்யுதுன்னா என்ன பண்ணுவேன்? ஒரே பனியாக இருக்குது, மழையாக இருக்குது, ஒரே ஈரமாக இருக்குது, தீயை பற்ற வைக்க முடியல. அப்போ நீ என்ன பண்ணுவேன்? ஒரு கற்கால வாழ்க்கையை கற்பனை செய்து பார். உலோகமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்பனை செய்து பார். அப்போது உனக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? அங்கெல்லாம் மரங்களே வெட்டப்படலை கற்காலத்தில். ஏகப்பட்ட பழங்கள் இருக்குது, காய்கள் இருக்குது, கனிகள் இருக்குது. அப்போ அதை பறித்து உன் வயிற்று பசியை போக்குவியா? இல்லை நான் மாமிசத்தை தான் நொட்டுவேன் அப்படின்னு சொல்லி மாமிசத்தை வேட்டையாடுவேன். அப்போ கற்காலத்தை பற்றி மக்களுடைய பற்றி நம்ம தப்பாக வந்து இங்கே தெரித்து வச்சுக்கிட்டு இருக்கோம். கற்கால மக்கள் நாகரிகமானவர்கள், அன்பானவர்கள், உணவு கட்டுப்பாடு மிகுந்தவர்கள். ஏன்னா அவங்க மாமிசத்தை சாப்பிட முடியும். மாமிசங்கிறது கடினமான உணவு. அவங்கெல்லாம் கஷ்டப்படவே மாட்டாங்க. கற்காலத்தில் கஷ்டப்படவே முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட உலகத்திலான ஆயுதங்கள், கருவிகள் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்டவங்க எந்த விதத்துலையுமே கஷ்டப்படாதவங்க. அவங்களால ஒரு மரத்தை வெட்ட முடியாது. அப்போ உணவை எங்கே இருக்கோ அங்கே போய் தேடுவாங்க. அவங்களா ஒரு பழத்தை சாப்பிட்டு ஒரு கொட்டையை ஊண்டுவாங்க, அது வளரும், தண்ணி ஊற்றுவாங்க. மற்றபடி நிலத்தை சமப்படுத்த முடியாது, ஏன்னா உலகத்திலான ஆயுதங்கள் இல்லை. அப்போ எந்த வகையிலுமே அவங்க கஷ்டப்படாதவங்க. ஒரு உணவை மட்டும் வேட்டையாடும் போது மட்டும் முரட்டுத்தனமாக ஓடி கஷ்டப்பட்டு அதோட தோலை கிழித்து அதை தூக்கி தீயில வச்சு, சரி எல்லா நாளும் மாமிசம் தான் அவங்க உணவுன்னா எல்லா நாளும் அவங்களால எப்படி மாமிசம் சாப்பிட முடியும்? மழைக்காலங்களில் எப்படி மாமிசம் சாப்பிட முடியும்? அந்த கற்காலத்தில் வந்து ஏகப்பட்ட மழை பெய்யும். ஏன்னா எந்த மரத்தையும் மனிதர்கள் வெட்டவே இல்லை, வெட்ட முடியாது. உலோகங்களே இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஏகப்பட்ட மழை பெய்யும், ஏகப்பட்ட மரங்கள் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி மழை கிடையாது. இன்றைக்கி தான் நம்ம சமவெளி, வயல்வெளியெல்லாம் நாம் உருவாக்குனது. இன்றைக்கி சென்னையெல்லாம் சமமாக இருக்குது, செங்கல்பட்டு சமமாக இருக்குது. அப்புறம் வயல்வெளிகள் பாருங்கள், காவிரி நீர்ப்பாசன பகுதியெல்லாம் சமமாக இருக்குது. மரங்களே இல்லாமல் நம்ம நெல்லெல்லாம் விளைய வைக்கிறோம். காரணம் நாம் உருவாக்குனது. அதெல்லாம் எப்போ உருவாக்கணும்? உலோகங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ தான் நாம் அதை உருவாக்கணும்.
உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மரத்தை வெட்டி நிலத்தை சமப்படுத்தி அப்போ தான் சமவெளிகளை உருவாக்குறோம். நமக்கு அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தது. அப்போ தான் நெல் கோதுமையெல்லாம் விளைவிக்கிறோம். அதனால் நெல் கோதுமை உணவுகளை நீங்கள் கற்காலங்களில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சாப்பிட முடியாது, சாப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏகப்பட்ட உணவுகள் இந்த மரங்கள்லேயும் பழங்கள்லையும் கிடைக்குது. அதனால் வேட்டையாடி திங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி ஆப்பிரிக்கா பழங்குடி மக்கள் வேட்டையாடுறாங்க. ஏன்னா அது எல்லாமே பழங்களை தராத ஒரு மாதிரி வறண்ட காடுகள். ஆப்பிரிக்காவில் இருக்கிறது எல்லாமே பழங்களை தராத வறட்சியான காடுகள். அங்கே ஒரு பழமரங்கள் கூட கிடையாது, ஒரு பழமரங்கள் கிடையாது. பசுமையான மரங்கள் ஆப்பிரிக்காவில் கிடையாது சில பெரும்பான்மையான இடங்களில். அங்கே சிங்கம், புலி, காடு, எருமை, பபூன், குரங்கு இதெல்லாம் பார்த்தா வறண்ட காடு, நீர்நிலைகள், தண்ணீர் வசதி அதிகம் இல்லாத காடுகள். அங்கே தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மாமிசத்தை வேட்டையாடுறாங்க. இந்த மாதிரி வறண்ட இடங்களில் தான் மாமிசத்தை வேட்டையாடும். அவங்களுக்கு விவசாயம் பண்ணி சாப்பிடணுங்கிற ஏன் அவங்களுக்கு அந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் விவசாயம் பண்ணி சாப்பிட வேண்டிய ஏன் வேட்டையாடுறாங்க அப்படின்னா, தங்களை வீரராக காட்ட வேண்டுமா. ஒரு வேட்டையாடி வீரராக பொம்பளைகிட்ட காட்டணும். அவனுக்கும் அந்த ஆணாதிக்க புத்தி இருக்குது. அவன் ஒன்றும் நம்ம எப்படி முட்டாளாக மூட நம்பிக்கை, அவனுக்கும் அந்த நேரம் அவன் ஒன்றும் இப்போ அறிவாளி கிடையாது. அவன் பொம்பளைகிட்ட அவன் நிறைய வேட்டையாடி தன்னை வீரனாக காமிச்சாதான், பொம்பளைகளை அடிமைப்படுத்தினா தான் அவனுக்கு 2-3 பொண்டாட்டி கட்டிக்கலாம், 10 பொண்டாட்டி வரைக்கும் கட்டிக்கலாம். ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் இருக்காங்களா, அங்கே இருக்க ஆம்பளைகளுக்கு 10 பொண்டாட்டி கட்டிக்கலாம். அந்த பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இவன் வேட்டையாடி வீட்டுக்கு கொண்டு வருவான். அப்போ பெண்களுக்கு நம்ம வேலைக்கு போக தேவையில்லை. இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டால் நாம் வேலைக்கு செல்ல தேவையில்லை, சோம்பேறியாக இருக்கலாம். எப்படி நம்ம நாட்டில் எப்படி இருக்காங்க மக்கள், வேலைக்கு போகல, ஜாலியாக ஆண்களை அடிமையாக பயன்படுத்திட்டு வீட்டிலே உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு. அதுபோல் அவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்களில் பெண்களுக்கு சலுகைகள் அந்த ஆண்கள் வழங்குகிறார்கள். ஏன் வேட்டையாடுறான்? விவசாயம் பண்ணாக்கா ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் விவசாயம் செய்தால் என்ன கெட்டுப்போச்சு அப்படின்னா, அப்போ பெண்களும் ஆண்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பெண்கள் சமத்துவத்தை உணர்வார்கள். பெண்கள் சமத்துவத்தை உணர்ந்தால் அங்கே இருக்கிற ஆண்கள் ஒரு பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவன் ஏன் வேட்டையாட போகிறான்? வேட்டையாடுறது ஆண்களால் தான் அது திறமையாக பண்ண முடியும். நிறைய குழந்தைகளை கவனிச்சுக்கிறது பெண்களுடைய வேலை, வேட்டையாடுறது இவன் தொழில். அப்போ வேட்டையாடு உணவு ஆதாரம். அதற்காக பெண்கள் ஆண்களை சார்ந்திருக்கிறார்கள். சார்ந்திருக்கும் போது இவன் திறமையாக வேட்டையாடுறான். உணவுக்காக பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், உணவு ஆதாரத்திற்காக. அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு பெண்கள் அடிமையாக இருக்கும்போது இவன் 10 பொண்டாட்டி கூட கட்டிக்கிறான். அதுவே விவசாயம் பண்ணால் என்ன ஆகும்? பெண்களும் உழைக்க ஆரம்பிச்சிருவான், ஆண்களும் சேர்ந்து உழைக்கும் போது அங்கே அவன் 10 பொண்டாட்டி கட்ட முடியாது. அதனால தான் வேட்டையாடுறான். வேட்டையாடுறது அது ஆண்களுக்கு சாதகமான தொழில். சும்மா பூந்து போகணும். சும்மா வேட்டையாடுறதுங்கிற குறி பார்த்து ஒரு தூரத்தில் இருந்து அம்பை ஏறுறது கிடையாது. ஓடணும், பிடிக்கணும். ஒரு எலியை பிடிக்கணும், ஒரு முயலை பிடிக்கணும், 10 பேர் சூழ்ந்திருந்து முள் காடு எல்லாம் சாடி ஏறி பிடிக்கணும். இதெல்லாம் பெண்களுக்கு எளிதாக இருக்காது. பெண்கள் இங்கே குழந்தைகளுக்கு வளர்த்துக்கிற வேலையில் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் ஏன் வேட்டையாடுறான்னா, பெண்கள் அந்த வேலையை செஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் வேட்டையாடுறான். ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் ஏன் வேட்டையாடுறான்? பெண்கள் அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது. விவசாயம் செஞ்சாக்கா அவங்க ஆண்களும் பெண்களும் சமமாயிடும். அப்போது ஒரு பொண்டாட்டி தான் கட்ட முடியும். அவங்க நெருங்கிடுவாங்க. ஆண்களை வேந்து பார்க்க மாட்டாங்க. நம்மளும் விவசாயம் பண்ணுறோம், அவனும் விவசாயம் பண்ணுறான். அப்போ நம்ம ஆண்கள் பெண்கள் சமமாயிடுவோம், ஒன்றாயிடுவோம். அப்போ 10 பொண்டாட்டி ஆண்களுக்கு கிடைக்காது. பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் வேட்டையாடுறது தான் நல்லது, நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு வேலைக்கு நல்ல மாமிசத்தை சாப்பிட்லாம். அவன் இன்றைக்கி என்ன கொண்டு வரான்னு தெரியல. ஆம்பளை வேட்டையாடி முயலை கொண்டு வரணும், மானை கொண்டு வரணும், வாயில் எச்சி ஒழுக காற்று கிடக்காளுங்க. சாப்பாட்டுக்கு அடிமை, சோம்பேறித்தனத்துக்கு அடிமை. இந்த அடிமைத்தன சலுகைகளை அனுபவிப்பதற்காக அவன் என்ன பண்ணுறான்? வேட்டையாடுவது தான் சரின்னு சொல்கிறான். அவனும் என்ன பண்ணுறான்? விவசாயம் பண்ணிடாத, விவசாயம்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகளை அவங்க பார்க்குறாங்க. வேட்டையாடுறத மிக முக்கியமாக பார்க்குற காரணம். அதுபோல் அண்டை மக்களோட ஒரு சண்டை இருக்கும், அவங்களுக்குள்ள பகைமை இருக்கும். அப்போ வேட்டையாடுவதன் மூலமாக அவர்களுக்கு சண்டையிடுவதற்கான ஒரு பயிற்சி. ஒரு உயிரில் கொன்று உனக்கு ஒரு உயிரில், அதாவது வேட்டையாடும்போது நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு பரிதாப உணர்ச்சியெல்லாம் இல்லாமல் போயிடும். பிற உயிரினங்கள் மீது ஒரு பரிதாப உணர்ச்சிங்கிறது இல்லாமலே போயிடும். கொடூரமாக கொலை செஞ்சு ஒரு குரங்கை கொலை செய்கிறது, ஒரு மானை கொலை செய்கிறது, நம்ம உணர்ச்சிகளை வன்முறை மயமாக மாற்றலாம். ஏன்னா பக்கத்து குழுக்களோட சண்டை, பக்கத்தில் ஒரு ஆதிவாசி பழங்குடி இருப்பான், அவங்க கூட எப்போ வேணாலும் இவனுக்கு சண்டை வரலாம். அப்போ சண்டையிடுவதற்கு இவன் எப்போவுமே தயாராக இருக்கணும். ஒரு புரிதலை அடிப்படையாக கொண்டு பக்கத்தில் இருந்தாலும் அவனும் நம்மளுடைய சகோதரர்கள் தான் அப்படிங்கிற புரிதலோடு இருந்தால் நமக்கு சண்டையே தேவையில்லை. அப்போ சண்டையிடுவதற்காக நம்மை தயார்படுத்தி கொள்வதற்காக வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு புரிதல் உள்ள சமூகத்தில் அண்டை ஊராக இருந்தாலும் அவங்க நம்ம சகோதரர்கள் தான். நம்ம அவங்ககிட்ட பொண்ணு எடுக்க வேண்டியிருக்கும், அங்கே நம்ம கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்கும், அவங்களும் நமது உறவினர்கள் தான், நாமளும் அங்கே போய் வாழ வேண்டியிருக்கும்.
அப்போ இது மாதிரி அறிவுபூர்வமான சமூகத்தில் அண்டையில் பக்கத்தில் இருக்கிறவங்களோட நம்ம சண்டை தேவையில்லாத போது நம்ம ஒரு போர்க்குணமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ வேட்டையாட வேண்டிய அவசியமே இல்லை. வேட்டையாடுறதுக்கு காரணமே நம்ம குணத்தை போர்க்குணமாக மாற்றுவது தான். நம்ம எப்போதும் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கணும். அதற்கான பயிற்சி, ஓடணும், உடம்பை தயார்படுத்தணும், ஓடணும், ஓடி போய் வேட்டையாடணும், பதுங்கணும், முயலை பிடிக்கணும், ஒரு நாள் ஃபுல்லாக ஓடணும். அப்படிங்கும்போது நம்ம உடம்பு உறுதியாக இருக்கும். சண்டையிடுவதற்கு அது ஒரு தயார், உயிர்களை கொல்றது. இப்படி வேட்டையாடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம் எப்போதும் சண்டையிடுவதற்கு நம்ம ஒரு பயிற்சி, சண்டையிடுவதற்கான ஒரு பயிற்சி, நமது மனதை தயார்படுத்துவது. எப்போ வேணாலும் சண்டை வரும். நீ சண்டை போடவே வேண்டாம்ப்பா, பக்கத்து ஊருக்காரன் நம்ம சொந்தக்காரன் தான், என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் அது மாதிரி நம்ம ஒரு உறவாக ஒரு ஜாலியாக இருக்கும். பக்கத்து ஊருக்காரங்களை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வேட்டையாட வேண்டிய அவசியமே இல்லை. நாமெல்லாம் இப்போ ஏன் வேட்டையாடலை? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊருக்காரங்களோட சண்டை போட்டாங்க முன்னாடிலாம். அப்போது நமக்கு அந்த மாதிரி வேட்டையாடுறது கூட ஒரு மனநிலை, வன்முறை மனநிலையை நாம் பெறுவதற்காக மக்கள் தங்களுக்குள்ளே பயிற்சி கொடுக்குறாங்க வேட்டையாடுறதுக்கான. அதனால் கற்காலத்தில் மக்கள் அப்போ கற்காலங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, உலகங்கள் இல்லாத அந்த காலத்தில் மக்கள் அவங்க என்ன பண்ண உணவு காய்கறிகள் தான், பழங்கள் தான். அதனால் எளிதாக கிடைப்பது, மிக மிக எளிதாக பறிச்சா சாப்பிட்றலாம். ஒரு மாமிசத்தை நீ நெருப்பில் சுடணும், அதெல்லாம் நம்ம பறிச்சா சாப்பிடு. பசின்னு வரும்போது பறித்து சாப்பிட்டு அவன் பசியை போக்குவியா, இல்லை எதையாவது ஒன்று வேட்டையாடி அதை கொன்று அப்புறம் வச்சு அப்புறம் 1/2 மணி நேரம் 2-3 மணி நேரம் கழித்து சாப்பிடுவியா? அப்புறம் அடுத்த வேளைக்கு என்ன பண்ணுவேன், திரும்ப அது சூடு பண்ணுவியா? மறுநாள் ஆச்சுன்னா அந்த கெட்டு போயிடுமே, நீ சுட்ட அந்த மாமிசம் கெட்டு போயிடுமே, அல்லது நீ வச்ச மாமிசம் அழுகி போயிடுமே. மறுநாள் என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு வேளைக்கும் வேலை தவறாமல் உனக்கு மாமிசம் கிடைக்குமா? பச்சையாக சாப்பிட்ற சிங்கம் புலி கரடின்னா அது பச்சையாக சாப்பிடுது. அதனால் இன்ஸ்டண்ட்டாக நம்ம அப்படி சாப்பிட முடியாது. அதுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ ஒரு ஆட்டையை பிடிச்சி அப்போவே சாப்பிட்டு முடிச்சிருது. அது மிச்சம் வச்சதை மச்சதை சாப்பிடுது. ஆனால் மனிதர்கள் ஒரு ஆட்டை கொள்கிறாங்கன்னா, இப்போ நீ மத்தியானம் சாப்பிட்றப்பா, அப்புறம் நைட்டுக்கு என்ன பண்ணுவேன்? நைட்டுக்கு அதை திரும்ப சூடு பண்ணுவியா, அல்லது அப்படியே எடுத்து சாப்பிடுவியா? நைட்டு நல்லா தான் இருக்கும், மறுநாள் காலையில் கெட்டு போயிடுமே. அப்போ நீ திரும்ப உணவை வேட்டையாடுறதுக்கு ஓடுவியா, இல்லை பக்கத்தில் இருக்க பழத்தை பறித்து சாப்பிடுவியா? அப்போது உணவில் கட்டுப்பாடு உடையவர்களாக கற்கால மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மாமிசம் சாப்பிடவில்லை, அவர்கள் காய்கறிகளையும் பழங்களையுமே சாப்பிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த மொழியை வளர்த்திருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கிய மொழியை தான் நாம் உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு இந்த மொழி அழிந்து போக ஆரம்பிச்சிது, செதஞ்சு போக ஆரம்பிச்சிது. ஏன்னா நம்முடைய உலகங்கள் கண்டுபிடிச்ச உடனே கற்காலத்தில் மக்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, கஷ்டமான வேலைகள் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு குழியை ஒரு மரத்தை வெட்ட முடியாது, ஒரு தச்சு வேலை எதுவுமே செய்ய முடியாது, ஒரு குடிசை தான் கட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவங்களுக்கு வேலையே இல்லை. அதனால் ஒன்றா இருக்கிறது, பேசுகிறது, ஆடுறது, காதலிக்கிறது, அன்பு செலுத்துறது, குழந்தைகளை பார்த்துக்கணும். அப்போல்லாம் நிறைய மிருகங்கள் இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே இருக்கணும், நிறைய மிருகங்கள். ஏன்னா வேட்டையாடவே முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட ஆயுதங்களே இல்லை, உலோக ஆயுதங்களே இல்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு சிங்கங்கள், நிறைய அடர்ந்த காடுகள், மரங்களே வெட்டப்படாத இந்த கற்காலங்களில் அடர்ந்து பசுமையாக இருந்திருக்கும். அப்போ நிறைய சிங்கம், புலி, கரடி, சிறுத்தைன்னு நிறைய ஆபத்து இருக்கும். அப்போ மனிதர்கள் ஒற்றுமையாகவே இருக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும். ஆண்களும் பெண்களும் ஒன்றா இருந்தால் தான் அந்த குடும்பத்தை பார்க்க முடியும். எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ என்ன பண்ணுறாங்க, பிற உயிரினங்களை வேட்டையாட ஆரம்பிச்சிட்டான். சிங்கம், புலி, கரடி எல்லாத்தையும் வேட்டையாட ஆரம்பிக்கும் போது நமக்கு பயம் இல்லாமல் போகுது. அப்போ வேட்டையாடுவதற்காகவே கிளம்பிடுறான். அப்போ பிரிவு ஏற்படுது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. கற்காலத்தில் ஒற்றுமையாக இருந்த மனிதர்கள் எப்போ உலோகத்தை கண்டுபிடிக்கிறான், ஈட்டி, அருவா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் போது எப்போ குடும்பத்தை விட்டு வேட்டையாடுவதற்காக பிரிகிறார்கள். கற்காலத்தில் வேட்டையாடவே முடியாது. உன்கிட்ட கை, கம்பு, கல், இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. கம்பு, கல், கல் கூட பார்த்திங்கன்னா அது நாம் தான் உடைக்கிறோம், வெடி வச்சு உடைக்கிறோம். இன்றைக்கி உனக்கு ஒரு கல் கிடைக்கிதுன்னா அது உடைக்கப்பட்ட கல்லாகத்தான் இருக்கும். இயற்கையான கல் எல்லா இடத்துலையும் உனக்கு கிடைக்காது. அப்போ கற்காலங்களில் அது கற்காலம்னு சொல்ல முடியாது. கற்காலத்தில் பார்த்திங்கன்னா உனக்கு கல் கிடைக்கிறதே, இன்றைக்கி ஒரு கல் கிடைக்குதுன்னா நீ உடைச்சது தான், நீ சுத்தியலாலேயோ அல்லது வெடி வச்சோ உடைச்ச கல் தான் உன் கையில் இருக்கும். இந்த கல் எப்படி உருவானது அப்படின்னு ஒரு கல்லை எடுத்து பாரு, கண்டிப்பாக அது மனிதர்கள் உடைத்த கல்லாகத்தான் இருக்கும். அப்போ கற்காலத்தில் கற்கள் கூட உனக்கு கிடைக்காது, மரக்கிளைகள் தான். ஒரு மரத்தை உடைக்க முடியாது, பெரிய மரத்தை எப்படி உடைப்ப? அப்போ ஏதாவது காஞ்சி போன மரக்கிளை தான் உன்கிட்ட கிடைக்கும். கற்காலத்தில் மக்கள் பாதுகாப்பாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ கற்காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்போம், இந்த மாதிரி தான். அப்போ அவங்களுக்கெல்லாம் கஷ்டமான வேலைகள் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒன்றா இருந்துக்கணும். எப்போவும் பிற உயிரினங்கள் கரடி வரும், சிறுத்தை வரும், குழந்தைகளை பாதுகாக்கணும், பொண்டாட்டியை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும், அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களும் பெண்களும்
என்ன பண்ணுவாங்க, ஒரு பாதுகாக்கணும். அப்போ ஆண்களும் பெண்களும் என்ன பண்ணுவாங்க, ஒற்றுமையாக, அதாவது ஆண்களும் பெண்களும் ஒற்றுமையாகவே இருப்பாங்க. எப்படா சிங்கம் வரும், புலி வரும். ஏன்னா நம்மக்கிட்ட உலோகங்களான ஆயுதங்களே இல்லை, உலோகம்னு ஒன்று இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது, கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த மாதிரி தான் வந்து ஒற்றுமையாகவே இருப்பாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க, பிரிஞ்சு போகவே மாட்டாங்க. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கிறானோ வேட்டையாடுறேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறான். இந்த சிங்கம் இருக்கிற இடத்துக்கே போகிறான், புலி இருக்கிற இடத்துக்கே போகிறான். புலி தான் முன்னாடி கற்காலத்தில் வந்து மனிதர்களை தேடி வந்துச்சு. எப்போ இவன் உலகத்தை கண்டுபிடிக்கிறானோ, உலகத்தை வச்சுட்டு இர்றா வர்றேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, கரடி எங்கே இருக்குது வா ஒரு கை பார்த்துடலாம், 10 ஆண்கள் 20 ஆண்கள் கையில் உலகத்தை கண்டுபிடிச்சி இரும்பாலான ஆயுதங்களை கண்டுபிடிச்சி கிளம்படா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் இருக்கிற இடத்துக்கே போய் விரட்டி வேட்டையாடுறான் மனிதர்கள். அப்போ தான் விரட்டி வேட்டையாடுறது எப்போ தெரியுமா, உலகம் கண்டுபிடிச்ச பிறகு தான். பழி உணர்ச்சி, எங்களை பயமுறுத்துகிற இந்த பிற உயிரினங்களை அப்போ தான் விரட்டி வேட்டையாடுறான் மனிதர். அப்போ தான் என்ன பண்ணுறான், குடும்பத்தை விட்டு பிரிகிறான், அந்த ஒற்றுமை இல்லாமல் போகுது. அப்புறம் வந்து உலகம் கண்டுபிடிச்ச உடனே உலகத்தாலான ஆயுதங்களை, கருவிகளை, மண்வெட்டி, அருவா இதை தயாரிக்கிறதே ஒரு தொழிலாக மாறுது. அப்போ தான் குடும்பத்தை விட்டு பிரிகிறான். அந்த தொழிலை செய்கிறது யார், ஆண்கள் தான் திறம்பட செய்வார்கள். பெண்கள் உலகத்தாலான தொழிலை செய்கிறதுல திறமை குறையுது. அப்போ தான் வந்து ஆண் உயர்ந்தவன் ஆகிறான், பெண் தாழ்ந்தவளாகிறான். பெண் பக்கத்துலேயே இருந்தேன்னா நீ கண்டிப்பாக பெண்ணை உயர்ந்தவராக தான் நினைப்பேன். ஏன்னா பெண் வந்து அழகாக இருக்கிறாங்க, அதனால என்ன பண்ணுவேன், பெண்ணை நீ உயர்ந்தவராக தான் நினைக்க முடியும் பக்கத்தில் இருந்தால். அவன் தொழில்ங்கிற பேரில் ஆண்கள் பிரிஞ்சு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறான் தொழில் பண்ணுறதுக்கு. அல்லது கற்காலத்தில் பார்த்திங்கன்னா உலகம் கண்டுபிடிச்ச உடனே அவன் உலகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பாறையை உடைக்கிற தொழில், அப்புறம் வந்து மரங்களை வெட்டுற தொழில் செய்ய போகிறான், மரங்களை வெட்டுகிற ஒரு தொழிலை செய்ய போகிறான். வெட்டப்பட்ட மரங்கள்லேருந்து கதவு ஜன்னல் செய்கிற ஒரு தொழிலை செய்கிறான். நாள் முழுதும் டங்கின்னு சிக்குன்னு அரைச்சிக்கிட்டு. அப்போ என்ன, குடும்பத்தை விட்டு பிரிகிறான், பெண்ணை விட்டு பிரிகிறான், பெண்ணை மறக்கிறான். அப்போ தான் என்ன பண்ணுறான், பெண்ணோட முக்கியத்துவம் எனக்கு தெரியாமல் போகுது, பெண் எவ்வளோ வலிமையானவங்கிறது தெரியாமல் போகுது. இப்போ ஒரு பெண் வந்து நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவளுக்கு வலிமை இருக்கிறது. ஆனால் அது பக்கத்தில் இருக்கும்போது தானே, அவளை விட்டு பிரிஞ்சுட்டா அவள் டம்மி ஆகிடுறான். ஒற்றுமையாக இருக்கும்போது தான் ஒரு பெண் வந்து எளிமையாக வேலை பார்க்கணும். இந்த மாதிரி கடினமான வேலையை செய்யும்போது, கடினமான வேலைகளை செய்வதற்காக ஆண் வந்து பெண்ணிடமிருந்து பிரியும் போது பெண் வந்து தனது வியப்பு, தனது மதிப்பை குறைந்து விட்டதாக உணர்கிறாள். ஏனென்றால் ஆண் வந்து வெளியே இருக்கான், அப்போ அவன் கடினமான வேலைகளை செய்கிறான், அப்போ அவனை சார்ந்து நாம் இருக்க வேண்டியிருக்கு. அப்போ அவன் வியப்பிற்குரியவனாக அப்போ தான் மாறுறான். ஆண் ஏன் வியப்பிற்குரியவனாக மாறுறான், அந்த உலகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் ஆண் வியப்பிற்குரியவனாக மாறுறான். உலகத்தை அடிப்படையாக கொண்ட தொழிலை செய்வதற்காக ஆணும் பெண்ணும் பிரிகிறார்கள். ஆண் வந்து பெண்ணிடமிருந்து பிரிந்து செல்கிறான். பெண் வந்து வீட்டை சார்ந்து ஏதாவது விவசாய தொழில், அப்புறம் குழந்தைகளை வளர்க்குறது, இதுதான் பெண்ணுடைய வேலையாக இருக்குது. ஆனால் ஆண் வந்து என்ன பண்ணுறான், தச்சு தொழில், உலோகங்களாலான கருவிகள் இதெல்லாம் செய்கிற தொழில், வேட்டையாடுற தொழில், இந்த கடினமான வேலைகள், விவசாய கருவிகளை வைத்து விவசாயம் செய்கிற வேலை, இந்த கடினமான வேலையெல்லாம் ஆண் செய்யும்போது பெண் வந்து மதிப்பு குறைந்து போகிறது. உலோகம் வந்த பிறகு தான் பெண்ணின் மதிப்பு குறைந்து போகுது. கற்காலத்தில் மக்கள் ஒன்றாக இருந்தார்கள், பெண்ணோட மதிப்பு அதிகமாக இருந்தது. ஏன்னா சேர்ந்தே இருந்தாங்க, அவங்களுக்கு பொழுதுபோக்கே கடினமான தொழில் எதுவுமே கற்காலத்தில் செய்ய முடியாது. ஏன்னா உலோகங்கள் இல்லை, கடினமான தொழிலை செய்ய உலோகம் தேவை. அப்படி இருக்கும்போது கற்காலத்தில் கடினமான தொழில் எதையுமே செய்ய முடியாது. அதனால் அவங்களுடைய பிரதான பொழுதுபோக்கே அன்பு செலுத்துவது, காதலிப்பது, ஒற்றுமையாக இருப்பது, ஒழுக்கமாக இருப்பது. ஏன்னா காதலிப்பது அப்படி இருக்கும்போது அந்த காதலை நிர்வகிப்பதற்காக அவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். நிறைய பிரச்சனை வரும். காதலிப்பது தான் உங்களுடைய வேலை கற்காலத்தில் என்றால் அதில் நிறைய பிரச்சனை வரும். அப்போ அதை நிர்வகிப்பதற்கு தான் குடும்பங்கிற அமைப்பை கண்டுபிடிக்கிறாங்க, கணவன் மனைவிங்கிற உறவை கண்டுபிடிச்சி இப்போ வந்து அமைதியாக இருக்குது, அந்த உறவுகளில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறக்க கணவன் மனைவி குடும்பம் அப்படிங்கிற இதெல்லாம் ஏற்படுத்தி, காதல்னு ஏற்படுத்தி அந்த உறவில் அமைதியை ஏற்படுத்துகிறார்கள். அதை நிர்வகிக்கும் பொழுது, அதில் ஒரு விதிகளை உருவாக்கி நிர்வகிக்கும் போது அந்த உறவு அமைதியாக மாறுகிறது. இந்த மாதிரி எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சானோ அப்போ தான் பெண்ணிடமிருந்து ஆண் பெறுகிறான், விலகிறான், இடைவெளி ஏற்படுது. அப்போ தான் பெண்ணோட மதிப்பு இவனுக்கு தெரியாமல் போச்சு. பெண்ணை மறந்துட்டு தொழில் பார்க்குறான். நாள் முழுவதும் தொழிலை பார்க்கும்போது அவனை சார்ந்து பெண் மாறும்போது ஆண் உயர்ந்தவனாகிறான். உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த ஆணாதிக்கமே உருவாகுது. அது இந்த தொழிலை அடிப்படையாக கொண்டு தான். அப்போ பெண் வந்து அப்புறம் இந்த ஆடம்பர வாழ்க்கையை ஆண்களால் தான் பெரும்பாலும் சாத்தியம். அப்படிங்கும்போது அதுக்காக ஆண்களுக்கு
பெண்கள் அடிமைகளாக மாறுகிறது, பெண்கள் தங்களை அடிமையாக உணர்வது, ஆண்கள் தங்களை அடிமைப்படுத்துகிறது, அப்படின்னு இருக்கு. அதனால் இந்த மொழி எதற்காக இந்த உரையை நான் தொடங்கினேன், என்ன நோக்கத்திற்காக தொடங்கினேன் அப்படின்னு பார்த்தா, சரி விடுவோம், ஓகே, தொடர்ந்து இது முடிச்சுக்கிறேன். அதனால் கற்காலத்தை பற்றின தப்பான இதுன்னா, அப்போ நீங்கள் வரலாறு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. கற்கால மக்கள் அப்படி மாமிசம்தான் சாப்பிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களா? பச்சையாக பொய். அது தவறான மூட நம்பிக்கை. அது கற்காலத்தில் தான் மனிதர்கள் நாகரிகமாக இருந்தார், ஒழுக்கமாக வாழ்ந்தார். அவர்கள் கண்டுபிடித்தது தான் ஒழுக்கம் என்கிற வார்த்தை, நேர்மை என்கிற வார்த்தை, குடும்பம் என்கிற வார்த்தை. அவர்கள் தான் மொழியை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்த மொழியை தான் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதன் பிறகு உலகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கெட்ட வார்த்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. கெட்ட வார்த்தைகள், இந்த மாதிரி வன்முறை, இதெல்லாம் எப்போ உலகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். சரி, ஓகே.